உடனே இதை பார்த்து படிக்கணும். படிச்சுட்டு இதை மாதிரி நீங்க இன்னைக்கு என்னுடைய செயல்கள் நடந்ததா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 100% ஹாஸ்பிட்டல் பக்கமே, அதாவது அலோபதி ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி, ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இருந்தாலும் சரி, நீங்க போகிறதுக்கு தேவையே இல்லாமல் போகலாம். ஸோ இதை கடைபிடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதானே பெரிய விஷயமே. கற்றதை கடைபிடித்தல் என்பதுதான் ரொம்ப விஷயம். பாருங்க, பிணி வராமல் நலங்காக்கும் சித்தர்கள் வகுத்த வாழ்வியல். அதிகாலையில் விழித்து எழுதல். காலையில 5 மணிக்கு எல்லாரும் தவத்துக்கு வந்துடணும், அது ரொம்ப முக்கியம். காலை கடனை உடனடியாக முடிவெடுத்தல். உடனே முடிச்சிடணும். காலை கடன் உடனடியாக முடித்து விடுதல். இயற்கையின் வேகங்களை தடுக்கக்கூடாது. 14 வேகங்கள் இருக்குது. அதை நீங்க கிளாஸ் வரும்போது சொல்லி தருவோம். 14 வேகங்களை நம்ம தடுக்கவே கூடாது. நேர்மையான வழியில் பொருள் ஈட்ட வேண்டும். எல்லா வகையிலும் நம்ம உழைத்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க வேண்டும். எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். மாசத்துல 2 வாட்டி கண்டிப்பா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அது இல்லாம இன்றைய ஜெனரேஷன் மறந்து போச்சு. நன்முறையில் உடற்பயிற்சி செய்த வேண்டும். காலையில ஏற்ற கண்டிப்பா உடற்பயிற்சி ஏதாவது செய்யணும். காலையில் நீராடல். உடற்பயிற்சிலாம் முடிச்ச பிறகு நீராடலாம், இல்லைன்னா நீராடிட்டு வந்து செய்யலாம். அந்த வேர்வை நீராடிட்டு வந்து நீங்க உடற்பயிற்சி பண்ணுகிற பொழுது ஏற்படுற வேர்வை சுத்தமான வேர்வை. அதனால உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. அவசரம் காட்டாமல் நிதானமாக ருசித்து உணவருந்தல். செல்போன் பார்க்கறது, டிவி பார்க்கறது, பேசிக்கிட்டே சாப்பிட்றது, மற்றவங்களுடைய அன்பு, கருணை, தயவு, ஈகை இதெல்லாம் இல்லாம கூட சாப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் காட்டாம சாப்பாடு மட்டும் நினைச்சு சாப்பிடணும். நல்லொழுக்கத்துடன் வாழும் கலையை கடைபிடிக்க வேண்டும். வாழ்க்கைக்கு எது நல்லது செய்யுமோ அந்த கலையை கடைபிடிச்சு வாழ்ந்தா போதும். இதுதான் பிடிக்கும் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு எதை பிடிச்சதோ அதை பிடிச்சி வாழலாம். நீங்க சுற்றுச்சூழலில் வாழ வேண்டும். சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாத்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வாழ்க்கையில பயன்படக்கூடிய மரம் செடி கொடிகளை வளர்த்து நமக்கு நன்மை தரக்கூடிய செடி கொடிகளோடு சேர்த்து வாழ வேண்டும். கடமைகளை கருத்துடன் செய்தல் வேண்டும். உங்க கடமை. பெற்ற பிள்ளையை பாதுகாப்பது, கல்வி அளிப்பது, உணவு ஊட்டுவது, அவர்கள் வேலை வாய்ப்புகளுக்கு உடன் இருப்பது அனைத்தையுமே நம்முடைய கடமை தான். அதே போல சமுதாய கடமை இருக்குது. எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் நலமா இருந்தாலும் இந்த இடத்துல நல்லபடியா கத்து தராங்க, யோகா கத்து தராங்க, அங்க போங்க, இந்த பயிற்சி அங்க நடக்குது, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா கத்துங்க, சொல்லிக் கொடுப்பது நம்முடைய கடமை தான். நல்லதை எண்ணுக, நல்லதையே பேசுக, நல்லதையே செய்க. எல்லா விஷயத்திலும் நல்லதை மட்டுமே நினைக்கணும், பேசணும், சொல்லணும். உடல் வலிமை, புலன் தெளிவு, மன உறுதி இவற்றுடன் இருத்தல் வேண்டும். எப்போதுமே உடம்பு வலிமையா இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், புலன்ல தெளிவாக. அந்த 5 பூதம் இருக்கு பாருங்க, கண்ணு, காது,